ஓகே கேஷ், இன்றைக்கி நம்மளோட 2வது வாசிப்பு. ஸோ 2வது நாளில் பஜன். இது வந்துட்டு எங்கன்னா குவாலாகுராவ் முருகன் டெம்பிள். ஸோ இது ரொம்ப ஃபேமஸான கோவில். இது பக்கத்துலேயே வந்து கடற்கரைலாம் இருக்குது. ஸோ எங்களோட ஹோம் டவுனுக்கும் இங்கேயும் ஒரு 15-20 மினிட்ஸ் தான் தூரம். ஸோ ஓகே, அது ஜஸ்ட் கண்ணா சென்ற வீடியோஸ்லாம் இருக்குது, நம்ம அப்டேட் பண்ணுவோம். டேமேஜ்லாம் ஆகுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பிளாஸ்டிக் போட்டுருக்கோம். பிளாஸ்டிக் ஒட்ட மாட்டேங்குது. அதை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு வாசிக்க முடியுது. வெற்றிகரமாக அன்றைக்கி செகண்ட் டே வாசிப்பு கச்சேரியாக முடிச்சாச்சு. இப்போ ஜாமான்லாம் தம்பி ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இவர் இருக்கார, நான் நல்லா காமிக்கிறேன். இவரை வந்து கண்டிப்பாக நான் காமிச்சேன் இந்த வீடியோவில். ஜெகண்ணா, ஓகே காய்ஸ், இன்றைக்கி நல்ல வாசிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. நாளைக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். நாளைக்கு நாங்கள் எங்கே போகிறோன்னா மாரியம்மன் ஆலயம் பாலிங் கிடாக்கு நாங்கள் போகலான்னு இருக்கோம். ஸோ ஸ்டே டியூன் பண்ணுங்கள் காய்ஸ். ஓகே, நான் ஏன் பர்சனலாக வந்து இவரை காமிச்சேன் அப்படின்னா, இவர் நல்ல ஒரு பேச்சாளர். அது மட்டும் இல்லாமல் வந்து என்னோட ஸ்கூல் கிளாஸ்மேட். சின்ன வயசுலேருந்து 2 பேரும் ஒன்றா தான் படித்தோம் நாங்கள். ஸோ நல்ல திறமையான ஒரு பர்சன் ஜெயகாந்தன் தான் இன்றைக்குள்ள வீடியோஸ். ஸோ நாளைக்கு அவர் சொன்ன மாதிரி வந்து நம்ம பாலிங்கில் தான் பர்ஃபார்ம் பண்ணுறோம். நாளைக்குள்ள கச்சேரி எதுன்னு பார்ப்போம். ஓகே, ஆக்சுவலி இன்றைக்கி கச்சேரி வந்து ஏதோ அங்கிள் திரு குணா அங்கிள் தான் நம்மளை கூப்பிட்டாங்க. இவங்க ஸ்ரீ ராமஜெயம் விரும்பினன் ஈப்போலா. ஸோ நம்ம மகன் அங்கிள் எப்படி அங்கிள் இருந்துச்சு நம்மளோட புக்கிங்? எனக்கு ஓகே ரைட், மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே ரைட், எல்லாத்துக்கும் திருப்தியாக இருந்துச்சு. ஓகே ரைட். ஸோ தேங்க்ஸ் ப்ரோ.